வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் புது ஒலிகள் சேனல். வடகொரியா என்றால் நம்முடைய மனதில் என்ன வருது? கட்டுப்பாடுகள், இராணுவம், மக்களுக்கு சுதந்திரம் இல்லாத அரசு. ஆனால் அதே நேரத்தில் அந்த நாட்டில் சில நல்ல விஷயங்களும் நம்மால் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்கின்றன என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அந்த விஷயங்களை நாம பார்க்க போகிறோம். தயார்தானே? வடகொரியாவில் கல்வி என்பது அடிப்படை உரிமையாக கருதப்படுகிறது. ஆரம்ப பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை கல்வி முழுமையாக இலவசம். மாணவர்களுக்கு புஸ்தகங்கள், யூனிஃபார்ம், பள்ளி உணவு எல்லாம் அரசு மூலம் வழங்கப்படுகிறது. மேலும் கல்வி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் வாசிப்பு மற்றும் எழுத்துத் திறனில் 99% என்ற நிலையை அடைந்துள்ளனர். மருத்துவ சேவைகளும் அங்கே அரசு பராமரிப்பில் இலவசமாக வழங்கப்படுகின்றன. அரசினர் மருத்துவமனைகள் மட்டுமே அதிகமாக உள்ளன. நோயாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை, சிகிச்சை, மருந்துகள் அனைத்தும் கட்டணமின்றி வழங்கப்படுகிறது. பெரும்பாலான மக்கள் மருத்துவ சேவைகளில் அரசை நம்பி வாழ்கிறார்கள். வடகொரியாவில் இயற்கை வளங்களை மிகுந்த மரியாதையுடன் கையாள வேண்டும் என்பது சட்டமாக்கப்பட்டுள்ளது. மரங்களை வெட்டுதல், காடுகளை அழித்தல் போன்றவை கடுமையான குற்றமாக கருதப்படுகின்றன. பசுமை பராமரிப்பு திட்டங்கள் அரசு மூலம் இயக்கப்படுகின்றன. வடகொரியாவில் இசை, நடனம், ஓவியம், கலை, பாரம்பரிய கலைக்களஞ்சியம் அரசால் பாதுகாக்கப்படுகிறது. மக்கள் கலாச்சார நிகழ்ச்சிகளில் கட்டாயமாக பங்கேற்கின்றனர். சமூக ஒற்றுமையை வளர்க்க இதுவும் ஒரு வழி. சமூகத்தில் பெண்களுக்கு ஒரு முக்கிய இடம் அளிக்கப்படுகிறது. குறிப்பாக தாய்மார்கள் மரியாதைக்குரியவர்கள். பள்ளிகளிலும் ஊடகங்களிலும் தாய்மையின் பெருமை பற்றி குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படுகிறது. அம்மா ஒரு தேசிய அடையாளம் என்பது ஒரு பன்மையான கருத்தாகவே உள்ளே ஊடுருவியுள்ளது. வடகொரியாவின் அரசியல் மற்றும் சமூக அமைப்பின் அடித்தளம் யுச்சே என்ற தத்துவம். இதன் பொருள் தன்னம்பிக்கை, தன்னிறைவு, வெளி உலகின் ஆட்சி தேவையில்லை என்பது. உலக நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் சுயநினைவுடன் வளர முயற்சி செய்வது குறிப்பிடத்தக்கது. மக்களின் ஒற்றுமை, ஒழுங்கு, கடமை உணர்வு ஆகியவை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன. குழுமனப்பாங்கு மற்றும் நாட்டுப்பற்றுடன் மக்கள் செயல்படுகிறார்கள். இது அவர்கள் வாழ்க்கை முறையில் பிரதிபலிக்கிறது. வேலை நேர பின்பற்றல், பொது தூய்மை, சமூக ஒழுங்கு. வடகொரியாவில் உள்ள அனைத்து விஷயங்களும் நம் நாட்டுக்கு ஏற்றதா என்பதை விவாதிக்கலாம். ஆனால் சில நல்ல அம்சங்கள், கல்வியில் சமத்துவம், மருத்துவ சேவையில் அணுகல், கலாச்சாரத்தை மதிப்பது, இயற்கையை பாதுகாப்பது, இவை நம்மில் யோசனைக்குரியவை. ஒரு நாடு எப்படியெல்லாம் உருவாக முடியும் என்பதை புரிந்து கொள்ள இது உதவும். ஒரு நாடை முழுமையாக புரிந்து கொள்ள அதன் நல்லதும் கெட்டதும் பார்க்க வேண்டும். நாம் இன்று பார்த்தது வடகொரியாவின் சில நல்ல பக்கங்கள் மட்டுமே. உங்களால் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடிகிறது? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது புது ஒலிகள் சேனல்.